இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேம் பிளே. ஓகே, ஏன் ரொம்ப நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் சொன்னது கொஞ்சம் சவுண்டு கேட்காதனால ஒரு சில செட்டிங்ஸ்லாம் அவங்க முன்னாடியே பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சொட்டக்கிழவி சரி கொடுத்துட்டு மியூசிக் வேணாம், கேம் டீம் நம்ம நார்மலாக வச்சுட்டு ஈஸி போவோம். ஏன்னா நம்ம ஒரு பாட்டு உங்களுக்கே தெரியும், ஹை வச்சுக்கலாம். ஓகே 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 மியூசிக் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக எக்ஸாம் நடந்துருக்கு, வீடியோ போடுறேன். மறக்காமல் நவி கேமிங் அண்ட் நவி கேம்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, மறக்காமல். இப்போ போகலாம். கண்ட்ரோலில் வந்துச்சு, நான் திறந்து பார்ப்போம். லீவ் திஸ் ஹவுஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் அப்படியே போட்டாச்சு. ஐயோ இல்லை, குனிஞ்சி போயிடு. பார்த்தீங்களா நண்பர்களே, பார்த்தீங்களா? சொட்ட கிளவி டிங் 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 டிங். சொட்ட கிளவி எங்கடி போற? போயிட்டா போய் வா. சொட்ட கிளவி எங்க போறா? போயிட்டா. அதனால நம்ம போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பேட்ரி நல்லது வந்தாலும் வரும் சொட்டக்கிழவி, ஏன்னா ஒரு கிரிமினல். சாரி, ஆக்சுவலாக ஜோன் சொன்னால அதனால தான் வரணும். இனிமேல் ஃபியூஸ் ஸ்பார்க் ஐயோ சாரி. ஸ்பார்க் சொட்டக்கிழவி இதான் வந்து நிற்கும். இன்னைக்கு எஸ்கேப் பண்ணியே ஆகணும். போன வாட்டி எஸ்கேப் பண்ண முடியல, ஏன்னா நான் பாட்டுங்க. நான் பாட்டு இப்போலாம் அப்படி இல்லை, சொல்லி கெட்டுருவேன் சொட்டக்கிழவிக்கு. அவன் இது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த மீம்ஸ்லாம் போட முடியாது. மன்னிச்சு என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது, காண்டுங்க. சரி, காக்கா கூட ஓகே தேவையில்லப்பா. நல்ல பொருளாக வச்சுருப்பானுங்களா? இன்னும் நம்மளுக்கு இது கிடச்சிச்சு. கார் கீ வேணும். இது மேலே தான் இருந்துச்சு, கீழே ஃபஸ்ட்டு கன்று முடிக்கணும். நிறைய பார்ப்போம். இல்லை, இங்கே ஒரு பாட்டு இருக்கு, அங்கே ஒரு பாட்டு பார்த்தோம், எடுத்து செட் பண்ணிடலாம். ஓடு சொட்டக்கிழவி ஓடு. சும்மா தான் சொன்னேன், அப்புறம் போ. எனக்கு என்ன ஒன்றும் இல்லை. பயந்துட்டேன். சொட்டக்கிழவி என்ன பண்ணலாம்? கண்ணு கிடைக்கணும், மாட்டான் சொட்டை வரட்டும். இல்லை
சாரி கைஸ். ஸோ கிளம்பி மொத்தத்தில் வந்துச்சு. மேடம் போய் நின்று பார்த்துட்டு ஒரு வேலை பார்த்துச்சோ கையை கச்சு கேரட்டு பையன் கொஞ்ச தூரமாச்சு போட்டோம். என்னது பீட்ரூட்டா? அப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுரா. அந்த மாதிரி ஒரு சுயம் இருக்கு. அதை வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னாக்கா அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இல்லைன்னா ஏன்னாக்கு கெட்ட பேர் தான் கண்டிப்பாக வருது. ஏன்னா நீ எப்ப வந்த? ஐயோ நேத்துக்குடா போட்ட கிளம்பி சை டே இது வேற ஓடலாம். இந்த வாட்டி கூட்டிட்டு பிளான் பண்ணி ரொம்ப நேரம் கிளவி சொல்லிட்டு இப்போ எங்கே போகணும்னு கரெக்டாக தெரியும். பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சொல்லலாம். 3 பேர் இன்னும் பண்ணி இதுல வேற கம்பெனிக்குள்ள போயிட்டு யாஹூன்னு ஜாலியா என்ஜாய் பண்றாரு. எத்தனை பேர் வந்து அப்படி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கமலுக்கு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டரும். சில நேரங்களில் வந்து வாய் விட்டதுனால அவருக்கு வந்து அடி சம்பாதி போகுது. அதே மாதிரி கொஞ்சம் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா காதில் வாங்கணும், மனசு ஏற்றணும், மூளை ஏற்றணும், ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி நேற்று வந்து பிக் பாஸோட கலாச்சாரம் அதுக்கு அவர் வீரர் கூப்பிட்டாங்க. அவர் வந்து பிக் பாஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு. அவரே எச்சரிக்கை கொடுத்தாரு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. காரணம் என்னன்னா கமலுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர். நீ வந்து அவர் தப்பு பண்ணாலும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? வந்துட்டா பேட் தெரியுது. ரொம்ப டூமச்சா வெளிப்படுறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு சில நேரத்தில் கடுப்பாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்துட்டு பொறுமையா நாட்டு பேர் பாட்டு என்னது இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ்கேப் பண்ண முடியலன்னா பார்ட் 2 போடுறேன். என்ஜாய் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க. மற்றும் அமித் ராவோ என 4 போட்டியாளர்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்ததுமே நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க, உங்கள் விளையாட்டை பார்க்க முடியவில்லை என பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக திவ்யா கணேஷ் பார்வதியிடம் நீங்கள் ஒரு பிரபலம், அப்படி இருக்கும்போது வெளியில் எப்படி உங்களை காட்டுவார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டாமா என கமருதீன் பார்வதி இடையேயான நட்பு குறித்து பேசினார். இதையடுத்து பார்வதி, திவ்யா மற்றும் சாண்ட்ரா இருவருமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் இருவரும் பேசுகிறோம், இனிமேல் அது போன்று நடக்காது, வெளியில் ஜஸ்ட் மிஸ் ஒரு மூணில் மிஸ் ஆகும். பிக் பாஸ் வீட்டில் இப்படி நடந்ததை வெளியில் இருக்கும் உங்களுடைய அம்மா பார்த்தால் எப்படி இருக்கும் என திவ்யா பேசினார். அப்போது அமைதியாக இருந்த பார்வதி, அதன் பிறகு என்னுடைய அம்மாவுக்கு நான் எப்படி என்று தெரியும், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் தனியாகவே பார்த்துக் கொள்கிறேன், அதை பற்றி இந்த வீட்டில் யாரும் பேச வேண்டாம் என்று கேஸ்ல நாங்கள் தான் இருக்கு. சாய் மசாலா பண்ண போகிறோம். இதான் நிப்பா பேசி திவ்யா பாருவிடம் அமிர்தை பற்றி கூறியதால் ஏற்கனவே கடுப்பில் இருந்த அமிர்தை சரியான நேரம் பார்த்து பிரச்சனைக்காக காத்திருந்தார். இதையடுத்து தற்போது முதல் ப்ரோமோ வெளியாகியுள்ளது. அதில் அமிர்தினுக்கும் பிரவீனுக்கும் வாதம் ஏற்பட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு கட்டத்தை அதிகரித்த நிலையில் ஒருவருக்கு ஒருவர் இடையே சரமாரியாக கடுமுறை ஏற்பட்டது. அப்போது அமிர்தை பிரவீனை அடித்ததில் அவர் கீழே விழுந்தார். அதைத் தொடர்ந்து பிரஜன் அமிர்தினை அடிக்க பாய அனைவரும் தடுத்து விடுகின்றனர். இதை பார்த்த சாண்ட்ரா பிரஜனை கட்டிப்பிடித்து எதற்காக இப்படி செய்தார் என்று கேட்டு கதறி அழுகிறார். தற்போது வெளியாகி இருக்கும் இந்த ப்ரோமோவால் பிக் பாஸ் வீட்டிற்குள் ஏதோ பெரிய விபரீதம் நடந்து உள்ள எல்லா டீமும் ஓகேவா இருக்காங்கன்னு கேட்டு வந்துடுறீங்களா? உங்கதான் இந்த நான் பார்த்துட்டே சொல்றேன். ஆல்ரெடி செக் கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்க. பார்த்துக்கோங்க. அதை நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். உள்ள எல்லா டீமும் ஓகேவா இருக்காங்கன்னு கேட்டு வந்துடுறீங்களா? உங்கதான் இந்த உங்கதான் கேட்போம். நீங்க போயிட்டா நான் சொன்னேன் ஒரு நிமிஷம். நான் பார்த்துட்டே சொல்றேன். ஆல்ரெடி செக் கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்க. பார்த்துக்கோங்க. அதை நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ என்ன ஆச்சுச்சே காய். இல்லை ஓகே.